அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல நடிகர் சூர்யா அவர்கள் நடிக்கும் 49 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா கருப்பு இந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படத்திற்கு பிறகு சூர்யா அவர்கள் அடுத்து யாரோட இயக்குனரோட டைரக்ஷன்ல இவர் நடிக்க போறாரு அப்படின்னு சூர்யா அவரோட ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களோட 49 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தை பாத்தீங்கன்னா எச் வினோத் அவர்கள் தான் இவருடைய 49 படத்தை டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு ஒரு அப்டேட் இப்ப வெளியிட்டிருக்காங்க. எச் வினோத் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு புதிய தயாரிப்பு நிறுவனம் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இயக்குனரும் நடிகருமான தனுஷ் அவர்களை வைத்துதான் அவர் ஒரு திரைப்படத்தை தயாரித்து டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு சில அப்டேட்டுகள் வெளியாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா சில காரணங்களால தனுஷ் அவர்களோட படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களோட 49 படத்தை தான் இவர் டைரக்ஷன் பண்ண போறாரு. இப்ப பாத்தீங்கன்னா எச் வினோத் அவர்களுடைய டைரக்ஷன் பண்ண திரைப்படம் முதல்வர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா வர வேலை நன்றி இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. பல தடைகளை உடைத்து எறிந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் கூட ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்ல பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா நிறைய திரையரங்குகள்ல கமலா, காசி, மாயாஜால், சண்டே வரைக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாதான் இருக்கு. நீங்களே ஓபன் பண்ணி பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களோட நடிப்புல ஜனநாயகன் படத்திற்கு பிறகு எச் வினோத் அவர்கள் யாரோட நடிகர் படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இப்போ இந்த படத்தை சூர்யா அவர்களோட 49 படத்தை இவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. இப்போ சூர்யா அவர்களோட 49 படத்தை இயக்குனர் எச் வினோத் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த அப்டேட் வெளியானவனே சூர்யா அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே இப்போ உற்சாகத்துல இருக்காங்க. ஏன்னா சூர்யா அவர்களின் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற கருப்பு படத்திற்கு பிறகு அவர் யாரோட இயக்குனரோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்னு சூர்யாவோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே மரண வெயிட்டிங்ல இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்தை இயக்குனர் எச் வினோத் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாரு. இப்போ சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படம்னு சொன்னா இப்போ அவர் நடிச்ச திரைப்படம் கருப்பு திரைப்படம் மட்டும்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லாம் படு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல கருப்பு படத்தை பத்தி ஒரு அப்டேட் வெளியிடும் போதே இதை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த படத்தை எச் வினோத் அவர்கள் எந்த லெவலுக்கு அவரு சூர்யாவை வைத்து டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், டீசர், அதே மாதிரி ட்ரெய்லர், ஆடியோ லான்ச், இந்த படத்தை பத்தி ஃபர்தர் அப்டேட் வெளியானதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சூர்யா 49 படத்தை மிகப்பெரிய வெற்றி பெற்ற கருப்பு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரீம்ஸ் வாரியர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ சூர்யா அவர்களின் 49 படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.